ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு மொச்சை காரக்குழம்பு ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக எப்படி வீட்லேயே செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 3 பல் தேங்காய், ஒரு ஸ்பூன் கசகசா இதை லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி காரக்குழம்பு குக்கரில் தான் செய்ய போகிறேன். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். நீங்கள் கடாயிலையும் செய்யலாம், இல்லை குக்கர்லேயும் செய்யலாம். இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். நான் 2 தக்காளி பொடியை அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது நான் மொச்சை ஒரு 50 கிராம் மொச்சை நைட்டே ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 கத்திரிக்காய் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்தப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் வீட்டிலே அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் செய்ய போகிறேன். நீங்கள் வேணும்னா தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள்னால் 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம ஒரு மீடியம் சைஸ் புளி, ஒரு கோலி குண்டு அளவு மீடியம் சைஸ் புளி ஊற வச்சு அதோட தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், புளி தண்ணி, அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரை போட்டு மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்தோன்னா நம்மளோட சுவையான கல்யாண வீட்டு மொச்சை காரக்குழம்பு ரெடி ஆகிடும். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கரை போட்டு மூடிடலாம். மூடிடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.